ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் பகுதியில் இருக்கோம். இது வந்து ஐயாத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா தண்ணி வந்து நிறையா வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் வந்து ஏரி குளம் குட்டைக்கெலாம் வந்து அதிகப்படியான நீர் வரத்து வந்து அதிகமாக வந்துகிட்ருக்கு. இந்த நாளில் வந்து சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஏரி குளம் குட்டையில் வந்து தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாங்க, அது இல்லாமல் குளிக்க போகிறாங்க, அது இல்லாமல் மீன் பிடிக்க போகிறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும். பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைகள் அந்த மாதிரி இருக்க சின்ன குழந்தைகள், நீச்சல் தெரியாத குழந்தைங்கள்லாம் வந்து தண்ணிக்கிட்ட விடக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து அதிகமான ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்குது. இந்த கரையோரம் இருக்க மக்களும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இந்த மழை காலத்தில் வந்து மின்சாரம் வந்து கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்குது. எந்த பகுதியில் கட்டாகி விழுவுன்னு தெரியல. அதனால் உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதனால் பக்கத்துலேயே வந்து நிறைய ஏரி பக்கத்துலேயே வந்து ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைகளை வந்து ஏரிக்கு விடாமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கணும் என்பதற்காக நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நம்ம காவல்துறை ஐயா வந்து சொல்ல வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு தண்ணி அதிகமாக வர்றதுனால சின்ன பிள்ளைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி குளிக்க போகிறது வந்து சேஃப்டியாக போகணும். குளிக்கிறது வந்து முள்ளாக இருக்குது, ஏன்னா சீத்த முள் அதிகமாக முளைச்சிருக்கனால முள்ளாக இருக்குது. அந்த முள்ளில் நம்ம ஆழம் தெரியாது, மேடு எது கொள்ளதுன்னு தெரியாது. அதனால் குழந்தைகளை ஆற்றுல விட வேணாம்னு சொல்லுவோம். அது யூடியூப்ல வருங்களா?